வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ நான் வந்து ஒரு பீட்ஸ் கூட மேக் பண்ண போகிறேன். இந்த பீட்ஸ் கூடைக்கு வந்து எப்படி வந்து பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 24க்கு 12 7.25 அடியில் நீங்கள் எடுத்துக்கணும். கிளாஸ் வேரில் மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 லைன் வந்து ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு லைன் வந்து கிராஸ் நாட் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கணும். இந்த மாதிரி கிராஸ் நாட் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பீட்ஸ் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி லைட் ரோஸும் டார்க் க்ரீன் கலரும் 2 கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது வந்து 100 கிராம் பாக்கெட்டுங்க. நான் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 12 பீட்ஸ் வந்து நான் வந்து கோர்க்க போகிறேங்க. இந்த மாதிரி 12 பீட்ஸ் வந்து நீங்கள் எண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த சைடு கோர்க்கணும் அப்படின்றது நிறைய டவுட் கேட்குறீங்க. இப்போ இந்த கிராஸ் நாட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. நம்ம எப்பயுமே வந்து ரைட் சைடில் இருக்கிற அந்த வயரில் தான் பீட்ஸ் வந்து நம்ம கோர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் அந்த ரோஸ் கலர் பீட்ஸ் வந்து இப்போ நான் 12 நான் வந்து கோர்த்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பீட்ஸ் கோர்க்கணுமோ எடுத்து வச்சுட்டு கணக்காக எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கோர்த்திங்கன்னா உங்களுக்கு கூடையை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பீட்ஸ் கூடையை பொறுத்த வரைக்கும் இந்த பீட்ஸு கோர்த்து நம்ம போடுறது தாங்க ரொம்ப கஷ்டமே. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து போட்டிருக்கிறது வந்து வயர் வந்து 1.5 ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா? இப்போ இது ஒரு ரோல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பீட்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பீட்ஸ் வந்து எவ்வளோ நம்ம போட போகிறோம், என்ன பேட்டர்னில் போட போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், அடுத்து இன்னொன்று வந்து கோர்க்க போகிறேன். இப்போ 2 கலர்ன்றதுனால முதல் ரோஸ் கோர்த்தமாக இப்போ பச்சை கலர் வந்து நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து 170 பீஸ் வந்து இருக்குங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ எங்கிட்ட 200 கிராம் பீட்ஸ் தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்றதை எண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இப்போ 12 லைன் போட்டிருக்கேன்ல, உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் அதில் பீட்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 10 லைன் கூட போட்டுக்கலாம். எவ்வளோ பீட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் போடணும்னு கணக்கெலாம் இல்லை. நீங்கள் நிறைய பீட்ஸ் வச்சுருக்கீங்க, இன்னும் 2 பேக்கெட் நான் வச்சுருக்கேங்க போடணும்னு நினச்சிங்கனாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி மேக்ஸிமம் இதுக்கு வந்து நீங்கள் 2 பேக்கெட் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னும் அடுத்த பேக்கெட்டில் இப்போ க்ரீனில் 2 ரோஸில் 2 எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து அந்த 2வது பேக்கெட்லேருந்து எடுக்கிறப்ப நம்ம கொஞ்சோண்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளுக்கு வந்து நிறைய பீட்ஸ் அந்த டிசைன்லாம் அழகாக கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 12 லைன் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த 1.5 ரோல் கூடைக்கு வந்து சூப்பராகவே இந்த கூடை வந்து ஃபினிஷ் ஆகி கிடைக்கும். இதில் நிறைய பேர் டவுட் என்னென்னா இந்த பீட்ஸ் எப்படி சொருகிட்டு நாங்கள் வந்து போடுறது அப்படின்னு தான். இங்கே பாருங்கள், பீட்ஸை சொருகிட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுறணும். இல்லைன்னா அந்த நாட்ஸ் வந்து நீங்கள் பீட்ஸ் வந்து அவுந்து ஓடிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நாட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து நாட் போடுறேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரோஸ் கலரில் ஒரே ஒரு பீட் எடுத்துகிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கா, இதை நீங்கள் லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த லெஃப்ட் வயர் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு நாட் கிடச்சிரும் உங்களுக்கு. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க. இப்போ க்ரீன் கலரில் ஒரு பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கிட்ட இருக்க அந்த நாட் எடுத்து நீங்கள் லெஃப்ட் சைடில் வர்ற அந்த வயர் எடுத்து நீங்கள் நாட் போடணும். இதே மாதிரி தான் அந்த பீட்ஸை நீங்கள் இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடணும். இந்த ஃபுல் ஸ்டெப் இதிலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இப்படி நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ரோஸ் ஒரு க்ரீன் மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாக கிடைக்கும். இதே இதில் நீங்கள் ஒரே கலர்லேயே நீங்கள் போடலாம், மல்டி கலரில் உங்கள்கிட்ட எப்படி பீட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி இந்த பேஸ்கெட்டை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்கெட் இந்த பீட்ஸ் சொருகிறது தான் நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க, லெஃப்ட் சைடா ரைட் சைடா அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ரைட் சைடில் வந்து அந்த பீட்ஸை கோர்க்கணும். ஓகேவா? அதுதான் அதோட மெயின் பாயிண்ட்டு. இந்த பீட்ஸ் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.